ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. மிக முக்கியமான நம்ம அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் டு தி வீடியோ. ரைட், BWBன்னு சொல்ல போகிற ஒரு ஏர்ட் போட்டு நாங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். நான் பெருசாக இதை பற்றி நான் வீடியோ போடல, ஆனால் நிறைய பேர் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு இன்றைக்கு ட்ரேடிங் நடக்க போகுது. சரியாக இந்தியன் ஸ்ரீலங்கன் டைமுக்கு 5:30 மணிக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற நேரத்தில் 2 hours தான் கிடக்குது. உங்களுடைய ஏர்ட்ராப் ப்ரீ டிபாசிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் வீக் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வாலெட்டில் இருந்து என்னென்னு நாங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு ஷேர் பண்ணுறது, அந்த டிபாசிட் ப்ரீ டிபாசிட்னு சொல்லுவாங்க. அப்படியானாக்கள் உங்களுடைய இதை பண்ணியிருந்தவர்கள் உங்களுடைய எக்ஸ்சேஞ்சை செட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரிசீவ் ஆகியிருக்கும். அப்படி பண்ணாதவர்கள் நீங்கள் சொல்லனா கொடுத்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின அப்டேட்டுகள் எல்லாம் வீடியோஸாக வந்துன்னு இருக்குது. ஸோ யூடியூப்பில் சஜஸ்ட் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த பொண்டெக்ஸ் இருந்த அப்டேட் வந்துருக்குது. பொண்டெக்ஸ் பைபிட்டில் ஆல்ரெடி நாங்கள் லிஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. பைபிட்டில் உங்களோட ஏர்ட்ராப் கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ Gate.ioன்னு சொல்லப்படுற எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்குது, மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச். அதுலேயும் அவங்களுடைய ஏர்ட்ராப் வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இந்த பெரிய எக்ஸ்சேஞ்சில் அவங்களுடைய ஏர்ட்ராப்புகள் கன்ஃபார்ம்ட் ஆகி ஏர்ட்ராப் ப்ரோசஸ் போய்கொண்டிருக்கா நிச்சயமாக அவங்க அந்த அந்த படியான எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆவாங்கன்னு அர்த்தம். 100% அவங்க லிஸ்ட் ஆவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வேறு இருந்து கொள்ளுங்க. இன்னும் 4 நாள் தான் கிடைக்கும் அந்த டாஸ்க்கில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஜூன் மாதம் 10 அந்த டாஸ்க் நாங்கள் ஏர்ட்ராப் சீசன் 1க்கு நாங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சில டாஸ்க்கள் இருக்குது. இந்த டாஸ்க்கில் பண்ணாதவர்கள் பார்த்து பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேறு அப்டேட் வந்து அவங்களுடைய இதில் பார்த்துக்கொள்ளுங்க. அவங்களுடைய ட்விட்டர் சேனலில், ட்விட்டர் ஹேண்டிலில் பார்த்து நீங்கள் ஒஃபிஷியலான ஏர்ட்ராப்ஸ் பற்றின அப்டேட்டுகள் வேறு அப்டேட்டுகள் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சுகள் அவங்கள லிஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி சில கதைகள் போய்கொண்டிருக்குது. மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4 வருஷம் நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கோம் இந்த மைனிங், இந்த பொண்டெக்ஸ் மைனிங் அப். ஸோ கம்ப்ளீட் பண்ணாத பண்ணிக்கொள்ளுங்க. சில நேரத்தில் ஒர்க் ஆக முடியும், லோட் ஆகி கொண்டிருக்கு. இதுக்கான காரணம் என்னென்னா நிறைய பேர் இதில் ஒர்க் ஆகி கொண்டிருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய டாஸ்க்கள், ஏர்ட்ராப் டாஸ்க்கள் 3 டாஸ்க்கள் பண்ண வேண்டியிருக்கும். அந்த 20 பாயிண்ட்ஸ் வேணும். 3 நெட்வொர்க் என்கேஜ் நெட்வொர்க் 3 பேர் இன்வைட் பண்ணணும். அப்படியான ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படியே டாஸ்க்லாம் பண்ணி கொண்டிருக்காங்க. கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த பிக்சல் வேர்ஸ்ன்னு சொல்லப்போ ஏர்ட்ராப் போட்டு நாங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் இருக்குது. 1 வீக் இருக்குது. 1 வீக் நான் போட்டிருந்தேன். அதில் பாருங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு. அதில் பாருங்கள் வாலெட் ஆப்ஷன் இருக்குது. அந்த வாலெட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இப்படியான ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். பைனான்ஸ், OKX, பைபிட், HTX, KuCoin. நான் இதெல்லாம் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் எக்ஸ்சேஞ்ச் எதையுமே கனெக்ட் பண்ண போகிறேன் இல்லை. ட்ரஸ்ட் வாலெட் அவைலபிள் இருக்குது. நாங்கள் ட்ரஸ்ட் வாலெட், ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் இதை நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். கிளிக் பண்ண பிறகு டூ யூ ஹேவ் அ ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட் வரும். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்கும். எஸ் ஐ ஹேவ் இட். ஆல்ரெடி இருந்தால் எஸ் ஐ ஹேவ் இட், இல்லாட்டி கிரியேட் அன் அக்கௌண்ட்டை போட்டு கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் டிபாசிட் ட்ரஸ்ட் வாலெட். நாங்கள் எங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து USDT ERC, TRC20 இல்லை, ERC20 அட்ரஸ் எடுத்துக்கொண்டு இதில் டிபாசிட் அட்ரஸ்ன்னு சொல்கிற இடத்துல நாங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நாங்கள் ஏர்ட்ராப் எடுக்கிற நேரத்தில் இந்த அட்ரஸ் தான் எங்களுக்கு ஏர்ட்ராப் சென்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த அட்ரஸ் எங்கேருந்து எடுக்கிறது? நீங்கள் USDT ERC20 சொல்லி சர்ச் பண்ணிங்களா அந்த மேனேஜ் டோக்கனுக்குள்ள போய் ட்ரஸ்ட் வாலெட்டில் அது வரும். TRC20 இல்லை, PEP20 இல்லை, ERC20 அட்ரஸ் நெட்வொர்க். அதில் இருந்து வர அட்ரஸை காப்பி பண்ணி எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் அந்த டிபாசிட் அட்ரஸ்ன்னு சொல்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் யுவர் வாலெட் இஸ் கனெக்டட்னு சொல்லி வரும். ஸோ எங்களுடைய பிக்சல் வேர்ஸ் நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கு நிறைய கொஞ்சம் எலோகேஷன் எங்களுடைய டோட்டல் பேலன்ஸோட ஆட் ஆகும். ஓகே, அப்போ அந்த இதை கொடுத்து போட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். இதான் இந்த வாலெட் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல சப்போர்ட் இருக்கிற ஒரு ஏர்ட்ராப், நிறைய சப்போர்ட் இருக்குது, நிறைய வெரிஃபை ஆகிட்டு வைரல் ஆகி கொண்டிருக்குது. ஸோ என்னுடைய கனெக்ட் ஆகி மேலே ட்ரஸ்ட் வாலெட்டுடைய சிக்னல் லோகோ காட்டி கொண்டிருக்கு பாருங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. நாங்கள் டெய்லி கிளைம் பண்ணுற மாதிரி சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கு ஆப்ஷன், நேற்று தான் வந்திருக்கு. அந்த ரிவார்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கொள்ளுங்களா இருந்தால் கிளைம்னு சொல்லி ஆப்ஷன் காட்டும். டெய்லி நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். டெய்லியும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சைன்இன் பண்ணுறது மூலமாக 10K 20K 30K 40K அவங்களுடைய பிக்சல் டோக்கன் இந்த இதில் தர ஏர்ட்ராப்பில் தர இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு 8 hours ஒருக்காக வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் டேப் பண்ணவே தேவையில்லை. அந்த 8 hours ஒருக்கா ஃபார்மிங் மட்டும் பண்ணிட்டு போனால் சரி. அதோட இன்னும் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இவங்கள்ட்ட இருந்து ஃபைட் ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் ஃபைட் பண்ணி பெட்டில் மாதிரி எங்களுடைய கோயின்ஸ் கொஞ்சம் குறையும். ஆனால் நாங்கள் சில நேரத்தில் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டாஸ்க்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ரிவார்ட்ஸுக்கு பதிலாக டாஸ்க் ஆப்ஷன்கள் இருக்குது. அதில் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது, டெலிகிராம் 1 2 3 4 5 இருக்குது. இப்போ நம்ம 5ல் ஜாயின் பண்ணிங்களா தான் உங்களுக்கு வெரிஃபை ஆகிடுது. அவங்களோட ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, சைன் அப் டேஷ்போர்ட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் பொட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களா இருந்தால் பாருங்கள், கீழே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இன் டேஷ்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். நான் இதை பற்றி சொல்லலை. அதை கிளிக் பண்ணி போங்க. கிளிக் பண்ணி போனீங்களா இருந்தால் இதுலேயும் டெய்லி சைன் பண்ணுற மாதிரி எங்களுக்கு சின்ன டாஸ்க்கள், அதில் எக்ஸ்ட்ராவாக சில பாயிண்ட்ஸில் எடுத்துக்கொள்ள முடியும். அவதார் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய NFT மாதிரி இருக்கும். NFT மாதிரி தான் உங்களோட இதை ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட இது அவதாரம் உங்களுக்கு விருப்பமான அவதாரம் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெட்ஸுக்கு நாங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி மேலே பாருங்கள், அந்த மேலோட கோடு மாதிரி வச்சுருக்கு தானே, அந்த வாலெட்டுக்கு தானே. இந்த வாலெட்டை கொடுத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் பண்ணி இதை கனெக்ட் பண்ண வேணாம். இப்போதே கனெக்ட் பண்ண வேணாம். வேறு இந்த பைபிட், வாலெட் கனெக்ட், பைனான்ஸ்னு சொல்லலாம், நிறைய மெட்டாமாஸ்க்னு சொல்லலாம், நிறைய எக்ஸ்சேஞ்செல்லாம் பற்றி வாலெட்டில் பற்றி கனெக்ட் பண்ண மாதிரி கேட்பாங்க. இது இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த பிக்சல் டேப்பில் வர நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பிக்சல் டேஷ்போர்ட்டை விட்டுருங்க. இதில் நாங்கள் இதில்
ப்ளே வேர்ஸ்ன்னு சொல்லியிருக்குது அந்த PLA வேர்ஸ் அதில் கொடுத்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு நாளும் சைன்இன் பண்ணுற மாதிரி வரும். ஒரு ஸ்ட்ரீக் ஒரு நாளைக்கு 150, அடுத்த நாளைக்கு 200 அப்படி எங்களுடைய பாயிண்ட்ஸ்கள் எங்களுக்கு ஆட் ஆகி கொண்டிருக்கு இந்த பிக்சல் வேர்ஸில். அதோட ரெஃபரல் கோடும் இருக்குது. ரெஃபரல் கோட் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆல்ரெடி நான் அதை பற்றி நான் கதைக்கல. நீங்கள் போய்ட்டு உங்களோட இதுக்குள்ளே போய்ட்டு என்ன டிஸ்கிரிப்ஷனில் தர இதை பார்த்து ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது டேப் ஸ்வாப்னை பற்றி நேற்று ஒரு அப்டேட் வந்துருக்குது. நீங்கள் டாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா அந்த பைனான்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துருக்குது. பைனான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பைனான்ஸை கனெக்ட் பண்ணுறது இல்லை, பைனான்ஸ் UID சப்மிட் பண்ணுறது. இது எந்த விதத்துலையும் எங்களை ஸ்கேன் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நாங்கள் சீக்ரெட் ஃப்ரேஸோ அல்லது வேறு பாஸ்வேர்டை கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் UID நாங்கள் இதை மாதிரி நிறைய ஆட்டை கொடுத்துருக்குறோம். ஸோ யாருமே இதை மிஸ் பண்ண வேணாம். இதில் கொடுக்குறதால உங்களுக்கு 3 லட்சம் டேப் காயின் உங்களுக்கு தருவாங்க. ஸோ பைனான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கிற அதை கொடுத்தீங்களா அந்த ஸ்டார்ட் மிஷன் மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் ரெஜிஸ்டர் ஆன் பைனான்ஸ் நீங்கள் இவங்க தர ரெஜிஸ்டர் லிங்கில் போய் பைனான்ஸ் இல்லாதவர்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது அவர்களை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம், KYC கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம். ஆல்ரெடி இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி இருக்கிறவங்க என்ன செய்யணும், உங்களுடைய UID உங்களுடைய ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா அந்த பைனான்ஸ் ஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்து அந்த UID சப்மிட் பண்ணுறதுல கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் மிஷன் ஆப்ஷனை கொடுத்தீங்களா அந்த ஃபினிஷ் மிஷனை கொடுத்தீங்கன்னா அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் 3 மில்லியன் காயின்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய டேப்ஸ்வாப் ஆப்பில் வந்திருக்கும். அடிக்கடி இந்த ஆப் ஓப்பன் லோட் ஆகிக்கொண்டிருக்குது, ரீலோட் ஆகிக்கொண்டிருக்குது. சில நேரத்தில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ரீலோட் ஆகிக்கொண்டிருக்குது. அவங்க அதுக்கான அப்டேட்டுகள் கொடுத்துருக்காங்க. சில மெயின்டெனன்ஸில் போய்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். இந்த உங்களை அப்டேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்கு சில நாட்கள் எடுக்கும். இவங்க வித்ரோ தருவாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். 4.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. 4.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற ஒரு ட்விட்டரில் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். இவங்க அப்படி அவ்வளோ ஸ்கேம் பண்ணிட்டு போகிற சான்சல் குறைவு. லாஸ்ட் வீக் அந்த டொன் வாலெட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்றை கொண்டு வந்து அது இல்லாமல் போய் அது எக்ஸெப்ஷனல் தான். எல்லாருமே கட்டாயம் பண்ணணும்னு சொல்லி இல்லை, நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் இதுவும் கட்டாயம் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்போதைக்கு அவங்க தரேன்னு சொல்லி லிஸ்டிங் பண்ண அப்புறம் நீங்கள் கட்டாயம் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்களா உங்களுக்கு ஒரு 3 லட்சம் காயின்ஸ் 30 லட்சம் காயின்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக எக்ஸ்ட்ராவாக வரும். அதுக்காக தான் இந்த இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த மிஷன் ஹேஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். இந்த 3 மில்லியன் ஷேர்ஸ் எங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டட். அதாவது எங்களுக்கு 3 மில்லியன் காயின்ஸ் எங்களுக்கு தராதான் சொல்கிறாங்க. 30 லட்சம் காயின்ஸ் டேப் காயின்ஸ் எங்களுக்கு டேப் ஸ்வாப் காயின் எங்களுக்கு அவங்க அந்த பைனான்ஸ் UID சப்மிட் பண்ணுறது எங்களுக்கு வரதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை எனக்கு ஸ்கேம் பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் டேப் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களோட காயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோ கிளிக்கர் அப்படியான வேறு கிளிக்கர்களை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் பைனான்ஸே தருது. பைனான்ஸில் அவங்களுடைய டேப் ஸ்வாப்பே அவங்க தராங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்து அதில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சில யூசர்ஸ் கேட்டுருக்காங்க பைனான்ஸ் இந்தியன் யூசர்ஸ் பைனான்ஸுங்கிற நாட்டில் இது ரிமூவ் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிடுறாங்க, என்ன செய்யணும்னு கேட்டுருக்கலாம். அவங்க சில ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. APKs அவைலபிள் இருக்குது, நிறைய இதுகள் ஷேர் ஆகி கொண்டு இருக்குது APKs. அந்த APKs பைனான்ஸ் APK வெரிஃபைடான APK டவுன்லோட் பண்ணி அந்த UID-யை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுடைய 3 லட்சம் காயின்ஸை 30 லட்சம் காயின்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே பாய், தேங்க்யூ.